ஹாய்! இதுதாங்க எங்கள் வீட்டு தூதுவளை செடி. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்ருக்கு. அதனால் தூதுவளை தோசை செஞ்சு கொடுத்தா க்ரீன் தோசை க்ரீன் தோசைன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தூதுவளை பறிக்கிறோம். இது ரொம்ப முள்ளாக இருக்கும். அதனால் சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். ஒரு கட் பண்ணக்குள்ளே முள்ளெல்லாம் குத்திடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அவ்வளோதாங்க, பறிச்சுட்டு வந்துட்டோம். இது முன்ன பின்னாடி 2 சைடுமே முள்ளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி முள் தனியாகவும் கீரை தனியாகவும் பிரிச்சிடணும். அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பை அப்படியே எடுத்துடணும் நம்ம. இப்போ க்ளீன் பண்ண தூதுவளையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து கலந்துக்கோங்க. இது பாருங்கள், மாவு தண்ணியாக இருக்குது. தோசை ஊற்றினேன், வரவே இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக கட்டியாக ஊற்றணும். அப்போ தான் தோசை வந்துச்சு. இங்கே பாருங்கள், தோசை தண்ணியாக ஊற்றினா தோசை வராது. கட்டியாக ஊற்றினா மட்டும்தான் தோசை வரும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வரும். தண்ணியாக இருந்தால் தோசைக்கல்லுலேயே ஒட்டிக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் சளி முறியறதுக்கு யூஸ் ஆகும். மாவு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து தோசை ஊற்றினா தான் நல்லா வரும். பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தூதுவளை தோசை ரெடி. இது வெறுமனே சாப்பிடவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.